தமிழக வெற்றி கழகம் அக்டோபர் 27 மாநாடு அறிவிச்சிருக்காங்க. மாநாடு இதை எப்படி பார்க்குறீங்க? ஜோசப் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்த திமுகவினுடைய பல்வேறு விதமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. இப்ப திமுக மாநாடு போட்டா இத்தனை நிபந்தனை போடுவாங்களா? ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு மாநாடு போறாரு. அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தடைகள் பல வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்க வேண்டும். அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தெரிந்து கொண்டு அவர் மீதான விமர்சனங்களை நாங்கள் முன்வைப்போம். நடிகர் விஜய் அவர்கள் ஈவேரா சிலைக்கு அஞ்சலி செலுத்தியது குறித்து அதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை ஏன்பா திராவிட வெற்றி கழகமா மாற்ற? ஈவேரா தமிழர் கிடையாது. ஈவேரா தமிழ் மொழியை இழித்து பழித்து கேலி பொருளாக்கி பேசியவர், திருக்குறளை இழிவுபடுத்தியவர் ஈவேரா. தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்க பிறந்தவர் ஈவேரா. அவர் இன்னும் அரசியல்வாதியும் கிடையாது. நீ ஏன் போய் அங்க போற? அதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.